அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம். அங்கே உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான், இங்கே சாப்பாடு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டில் ஏதும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம். நன்றாக சமைக்கிறோம். அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லு, நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு, வியாபாரம் பெருகும். அதனால் இப்போ வந்த பெரிய படங்களில் என்ன குறையோ, இயக்குனர் இதில் கோட்டையிட்டாரோ, கதையில் கோட்டையோ, எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான். ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க, மீது யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவோம். அதனால் பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பதாலும் அல்ல, அதில் எவ்வளோ கதை இருந்தது, அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள். இந்த 2 ஜாம்பவன் உட்கார்ந்துருக்காங்க, உதயகுமார், பேரரசு, எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க. ரஜினி சாரை வச்சு எத்தனை வெற்றி படம், கார்த்திகை வச்சு வெற்றி படம், உதயகுமார். நம்முடைய பேரரசு விஜயை வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த 2 இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும், வாழணும், வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர்றாங்க. மனம், நல்ல மனம், வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்கள் சின்ன ப்ரொடியூசர்லாம் பெருசாகணும், பெருசாக வரணும். இந்த ஒன்றும் இல்லை, இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவார், கார்த்திகேசவன், அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார். அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டரா யாரோ டெக்னீஷியன்ஸு, இந்த செட்டு நல்ல செட்டு, அதே வச்சு பண்ணுவார். தொடர்ந்து படம் பண்ணுவார். ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியாக கொடுக்குறீங்க, அந்த ஹீரோ அந்த பணம்லாம் எங்கே கொண்டு போயிருக்கிறார்? திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? யோசிச்சு பாருங்க. அது 5 கோடியோ 10 கோடியோ 20 கோடி. ஒரு ஹீரோ 9 ப்ரொடியூசர்கிட்ட ஏறக்குறைய 75 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அட்வான்ஸ் யாருக்குமே படம் பண்ணல. சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில் பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு ஹிந்தி நடிக்க போயிட்டார். அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பார்? கொஞ்சமாவது மனசு வேண்டாமா? நீங்க படம் எடுக்க, அவங்களும் படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க 3 படம் நடிச்சிங்க. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்போ ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டன்றது உணர வேண்டாமா? ப்ரொடியூசரை நீங்கள் தாங்கி பிடிக்கணும். அப்போ தான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், கதாசிரியர் நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும். ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர். விவேகானந்த சொல்லுவார், நீ பூவாய் இருப்பதை விட செடியாயிரு. ரோஜா மலர் காலையில் மலரும், பறித்து சூடுவார்கள், மாலையில் வாடிடும், தூக்கி போட்டுருவாங்க. மலராக இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும். செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து 1000 பூக்களை தரும். அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம். அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும், நல்ல படங்களை தர வேண்டும், தமிழ் பெருமையை காக்க வேண்டும். கார்த்திகேசன் நல்லா வருவீங்க. அப்புறம் அந்த விழா பார்த்தேன், டிசிப்ளின்டா லாரான்னு ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி, இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார். டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு. அதை இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நடித்த 3 ஹீரோயினும் மேடையில் இருக்காங்க. இந்த தமிழ் சினிமாவில் ஒரு 2 படம் நடித்தா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன், அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குட்டி இது வச்சுக்கோ, அதுக்கு நான் வருவேன். ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க சார், ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க. அவங்க நடித்த படுத்து பல அக்கிரமம் இருக்குது, அதெல்லாம் பேச வேணாம், ப்ரொடியூசர் வேண்டான்ட்டார்.
அதனால் நமக்குலாம் வேணாம். நான் என் அருமை சகோதரர்கள், என்னுடைய அருமை தம்பிகள், மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்களை கேட்பேன், உள்ளதை எழுதுங்கள், நல்லதை எழுதுங்கள், குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள். ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது. நம்ம மனசாட்சி தான், உங்கள் மனசாட்சி தான். அதுவும் சின்ன படங்களுக்கு நீங்கள் நல்லாவே எழுதுறீங்க, நல்லாவே ப்ரொமோட் பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா, லாபம் நல்ல முறையில் தான். என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று. உடன் நடித்த அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ் உட்பட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.